ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸு பச்சைப்பருப்பு பக்கோடா 10 நிமிஷத்தில் எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த பச்சைப்பருப்பு பக்கோடா பண்ணுறதுக்கு நான் பச்சைப்பருப்பை ஒரு டம்ளரு 1 மணி நேரம் நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். இது பாருங்கள், பொரிக்கிறதுக்கு எண்ணெய், 2 வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எடுத்திருக்கேன், 2 துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, சோம்பு, பெருங்காயம், 3 காஞ்ச மிளகா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவு. தண்ணி இல்லாமல் பச்சை பருப்பை நம்ம மிக்சியில் போட்டுக்கணும். நல்லா வடிகட்டிட்டு இதில் நான் ஊற வச்சிருந்த 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். நான் பருப்பு அரைக்க சொல்ல 1 ஸ்பூன் உப்பையும் இதில் சேர்த்துக்கிறேன். நான் பச்சை பருப்பை இந்த டம்ளரில் தான் 1 டம்ளர் எடுத்தேன். இந்த பருப்பில் பூண்டும் சேர்த்துக்கிறேன், நான் அரைக்கிறதுக்கு இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுடுறேன். மாவு பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, கொஞ்சம் குறன்னு இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்ச உருளைக்கிழங்கை சீவிக்கலாம். நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் சின்னதாக இருந்தால் கூட 2 எடுத்து வச்சுக்கோங்க. தோல் சீவிட்டு நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் துருவிட்டோம். இப்போ நம்ம பேன் வச்சுக்கலாம். அடுப்பில் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்ம துருவின உருளைக்கிழங்குல ஸ்டார்ச் இருக்கும், அதை நல்லா ஒரு துணி போட்டு நல்லா பிழிஞ்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ வருது பாருங்கள். நம்ம அரைச்ச பச்சைப்பருப்பில் பிழிஞ்ச இந்த உருளைக்கிழங்கை அதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம பச்சைப்பருப்பு கட்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பிழியாமல் போட்டிங்கன்னா தண்ணி ஆகிடும். நம்ம இப்போ உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது. இப்போ இதில் கட் பண்ண கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதில் சோம்பு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கலந்து கொடுத்துடணும். இதில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். போட்டு அதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். நான் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். முதல்லே நம்ம 1 ஸ்பூன் போட்டோம் மாவு அரைக்க சொல்லி. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம மாவை நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ பக்கோடா சுட்டுடலாம். இந்த பக்கோடா எண்ணெயில் போட சொல்ல சின்ன சின்னதாக போடுங்க. பாருங்கள், எனக்கு மாவு பதம் கரெக்டாக வந்தது பக்கோடா போடுறதுக்கு. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் 1 ஸ்பூன் மைதா இருந்தால் போட்டுக்குங்க, இல்லைன்னா அரிசி மாவு இருந்தால் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க, இல்லைன்னா கடல மாவு கூட 1 ஸ்பூன் இருந்தால் போட்டுக்குங்க. பாருங்கள், நம்ம இப்போ பக்கோடாவை திருப்பி கொடுத்துடலாம். ஒரு பக்கம் நம்ம பக்கோடா சுட சொல்ல ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும், இல்லைன்னா நம்ம பக்கோடா வெளியில் தீஞ்சிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா 2 பக்கமும் திருப்பி கொடுக்கணும். மொல்லமாக அப்போ தான் வேகும். இது வெந்ததுன்னா கலர் நமக்கு சேஞ்ச் ஆகிடும். அப்போ நம்ம இந்த பக்கோடாவை எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நான் எடுக்க போகிறேன். எண்ணெயை நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். இந்த பக்கோடாவுக்கு எண்ணெய் கூட நிறையா இழுக்காது உங்களுக்கு. நான் இதெல்லாம் எடுத்துடுறேன். இன்னொரு பேட்சையும் இப்போ நான் போட்டுடுறேன். பக்கோடா போட சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. நிறையா ஒரேட்டியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வேகாது. பக்கோடா கொஞ்சம் கேப் இருக்கணும் அது வேகிறதுக்கெலாம்.
பாருங்கள் இந்த பக்கோடா வந்து எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த பக்கோடா வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் இதோட சாஸ் வச்சு தொட்டு சாப்பிடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.